ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி இந்த டாப்பு தான் போட்டிருந்தேன். வீட்டில் கனகாமரம் பூ இருந்தது, அந்த பூ தான் வச்சேன். பாப்பாங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் வச்சேன்னா வேண்டாம்மா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த பூ வைக்கக்கூடாது, நல்லா இல்லை, வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாலுங்க. அப்புறம் நானே எடுத்து வச்சிட்டேங்க. கிளம்பியாச்சுங்க. கிளம்பி நான் ஆட்டோவில் தான் இன்றைக்கி கிளம்பியிருந்தேன். ஐயோ நேரமாக வேலைக்கு போயிடுச்சு. ஐயோவும் நானும் சேர்ந்து போகிறதா தான் பிளானு. அதனால் நான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு அப்படியே ஐயோ வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டேன். ஐயோவுக்கு ஒரு ஷர்ட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்க பாருங்கள் காக்கி சட்டையில் தான் இருக்காங்க. அந்த ஷர்ட்டை மாற்றிட்டு அப்படியே வந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்காக ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணா வீட்டில் பார்த்தீங்கன்னா 15 நாளுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தாங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கோம் எங்கள் வீட்டில். அதனால் நாம் ஒரு நாள் வந்து கலந்துக்கிட்டோம். ஆனால் மெயின் ஃபங்க்ஷன் வந்து 15 நாள் கழிச்சு இருக்குங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். இந்த பாப்பா வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு. உங்கள் வீடியோக்காக நாங்கள் டெய்லி வெயிட் பண்ணுவோங்க ஆண்டி, எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம வீடியோவை பார்க்குறவங்க தாங்க. இவங்க தான் பொண்ணோட அம்மா. ரொம்ப கூச்சப்படுறாங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே. ஆனால் அவங்க தான் வந்து வெயிட் லாஸ் வீடியோலாம் சேனலில் போடுப்பா, எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் வீடியோ சேனலில் நான் போடுறேங்க. நீங்கள் நினைக்கலாம் இப்போவும் நீ குண்டா தானம்மா இருக்க, என்ன வெயிட் லாஸ் வீடியோன்ட்டு. ஆனால் நான் முன்ன ரொம்ப குண்டாக இருந்தேங்க, இப்போ குண்டாக இருக்கேன். முன்ன வந்து பயங்கர குண்டாக இருந்தேன். அது வந்து என் கூட இருக்கவங்க, எங்கள் ஊரில் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் எவ்வளோ குண்டாக இருந்தேன். டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டேங்க. இதுதான் நான் வேலை செய்கிற கடை. இது வந்து நான் டீட்டெயில்டாக இப்போ உங்களுக்கு காட்டலைங்க. உள்ளே வந்து 3 ரூம் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஒரு 10 மணி நேரம் நான் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரேங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னே வாய்க்குசாமல் எனக்கு வேலை வைக்கிறாங்க என் பையன். நான் ஜவுளி கடையில் தாங்க ஒர்க் பண்ணுறேன். நான் காலையில் 9:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா நைட்டு 8 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வருவேன். நான் வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடை. வியாபாரிங்களாம் வந்து வாங்கிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் தாங்க நான் இருக்கேன். ரீட்டெயில் கிடையாது, ஆனால் ஹோல்சேல் கடை. கலெக்ஷன் எல்லாமே அங்கே நல்லா சூப்பராக இருக்கும். என் பையன் மொளாமலம் ஜூஸ் கேட்டேன்னா சரி அதையும் போட்டு கொடுத்துர்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேட்டதெல்லாம் ரைட்டுங்க. ஒரு 10 நிமிஷமாவது வெயிட் பண்ணணும் இல்லைங்க. கேட்குறான், ஆனால் வந்து அம்மா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து ராவடி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன்றெல்லாம் ஜூஸ் கடையில் விட்டால் எப்படிம்மா நீ ஜூஸ் போட்டு தருவ? ஜூஸ் கடையெல்லாம் போய் நின்னா 1 நிமிஷத்தில் நமக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்றாங்கம்மா கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராவடி கட்டிகிட்டே இருந்தாங்க. நான் அரைச்சிட்டு இருக்கேன் பாருங்க, எவ்வளோ ராடி கட்டுறானே. எங்கள் பாப்பா என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அப்படியே எடு அவனையும் எடு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பாருங்க, அவள் அப்படியே கேமராவை திருப்பி அவன் பக்கம் எடுப்பா, அப்படியே ஓடுவான் பாருங்க, செதறி அடிச்சுட்டு ஓடுவான். கம்முனே இருக்க மாட்டாங்க. அங்கே பாருங்க எப்படி ஓடுறான்னு, கொஞ்சம் கூட அடங்க மாட்டான். அதே மாதிரி பின்னாடி அவள் போயிட்டே இருந்தான். அவள் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போகிறது அவனுக்கு தெரியவே இல்லை. சரி அவன் முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கேஷுவலாக போயிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அவளை அடிக்கிறதுக்கு ஓடியாந்தான், எடுக்காதுன்னு. அம்மா இந்த வீடியோலாம் நீ போடவே கூடாதும்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டில் பண்ணுவாங்க, நான் ஷர்ட் இல்லாமலாம் இருக்குது, நீ போடவே கூடாதுன்னு என்கிட்ட ஆவடி கட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் என்னடா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஐஸ் கட்டியை ஜூஸ் கடையில் உடைக்கிற மாதிரி உடைக்கிறேன்னு சொல்லி பல்பு வாங்கிட்டேங்க. நான் 2 ஐஸ் கட்டி உடைச்சேன். பாதி தான் வந்து ஜூஸ்குள்ளே போகிற மாதிரி வந்துச்சு, பாதி வந்து வெளியில் கொட்டிருச்சு. சரி நம்மளும் ஏதாவது ட்ரை பண்ணலாங்க. அப்படியே சும்மாவே ஜூஸ் போட்டுட்டு அப்படியே 3 ஐஸ் கட்டி எடுத்து போட்டு அது கரைய லேட் ஆகும். அதனால் சும்மா அப்படியே உடச்சி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி போட்டேங்க. ஆனால் ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருந்ததுங்க, நல்லா இருந்தது. சரி அவங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டாடி பொண்ணுங்க அவங்கெல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பாப்பாட்ட சின்ன வட்டை போய் கொடுத்தா எங்கள் அப்பா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தாங்க அவள் அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. சரி வெளியே கிஸ் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி கிஸ் வந்துக்கு கொடுக்கலாமே ஜூஸ் அப்படின்ட்டு போட்டேன். அதுக்குள்ளே ஐயோ அங்கேயும் வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டாங்க. நான் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், நான் ஜூஸ் கொடுக்குறேன் ஓவர் எக்ஸ்பிரஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களாம் திட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தாங்க மண்டையில் ஒரு போடு போட்டேன். அதுக்கு தான் கிஸ் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறான் அடிச்சிட்டேன்னு. அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு கொடுத்தங்க. அவள் கேமரா கையில் வச்சுட்டு எப்படிமா வாங்குறதுன்ட்டு இருந்தா. சரி கொடு செல்லு கொடு, நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி அவளை வீடியோ எடுத்தேங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப முடியல அவளால் ஜூஸ் கொடுத்தோன்னே. எல்லாருமா சேர்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கான்னு கேட்டேன், எல்லாருமே நல்லா இருக்காங்க. பாருங்கள் இங்கே ஒருத்தர் வந்துட்டார், அவரும் ஜூஸ்க்கு தான் வெயிட்டிங்கு. அப்புறம் நாங்களும் குடிச்சிட்டு அவனுக்கு இல்லாமல் எப்படிங்க, ஆனால் அவனுக்கு வந்து சர்க்கரைலாம் போட்டு இனிப்பெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. இருந்தாலுமே நாங்கள் எது சாப்பிட்டாலும் அவன் ஏமாந்து போயிடுவானேன்னு அவனுக்கு கொஞ்சமாவது நாங்கள் கொடுப்போங்க. அவனை விட்டுட்டு சாப்பிட எங்களுக்கும் மனசு வராதுங்க. அதே மாதிரி அவனும் விட மாட்டாங்க. நாங்கள் எதுவுமே அவனுக்கு கொடுக்காம சாப்பிடவும் முடியாதுங்க. நாங்கள் கொடுக்குறதில்ல பாப்பாளுங்க. பாருங்கள் நான் ஊற்றிட்டுருக்கேன் அவனுக்கு, கொஞ்சம் அவனுக்குன்னே எடுத்து வச்சுருந்தேன், அவனுக்கு ஊற்றிட்டுருக்கேன். பாப்பாவும் கொண்டுட்டு வந்து அவளுக்கு அப்படியே ஊற்றுனாங்க. எப்போவுமே அவளுங்க இப்படி தாங்க, நம்ம கேட்டால் கூட எதுவும் தரமாட்டாளுங்க. இப்போ எதாவது சாப்பிட்டுட்டு இருந்தா பாப்பா கொஞ்சம் கொடுப்பாப்பானா நமக்கெல்லாம் தரமாட்டாளுங்க. ஆனால் டாங்கிலிக்கு மட்டும் உளுந்தடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி ஃபுல் டே இப்படி தாங்க போணுச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.